வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற மிக முக்கியமான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கொடூர கொலை. தூணுடன் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஆற்றில் மிதந்து வந்த சடலம். அதிர்ச்சியில் பொதுமக்கள். ராஜபக்ச குடும்பத்தை குறிவைத்துள்ளதா அரசாங்கம்? பழிவாங்கும் அரசியலே தற்போது நடைபெறுகிறது. மகிந்த குற்றச்சாட்டு. அரசியல் களத்தில் மீண்டும் பரபரப்பு. யோசித ராஜபக்சவின் விசாரணை அறிக்கையில் திடுக்கிடும் தகவல்கள். அடுத்தடுத்து வெளியாகும் புதிய விடயங்கள். குடும்பத்தை நெருங்கும் விசாரணை வளையம். இலங்கையில் அதிகரிக்கும் டெங்கு அபாயம். உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை. அதிகரித்து வரும் நோயாளர்கள் எண்ணிக்கை. 9 மாத குழந்தையை கட்டி வைத்து தாக்கிய சம்பவம். அரச உயர் பதவியில் உள்ளவர்களின் குடும்பத்தில் நடந்ததாக கூறப்படும் அதிர்ச்சி சம்பவம். கைதான சந்தேக நபரிடம் தீவிர விசாரணை. 50,000 வீடுகளின் கட்டுமான பணிகள் மீண்டும் ஆரம்பம். அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பால் பயனடையவுள்ள ஆயிரக்கணக்கான குடும்பங்கள். பயங்கரவாத தடை சட்டம் விரைவில் நீக்கம். பிரதமர் ஹரணி அமரசூரியவின் அதிரடி பேச்சு. லம்போகினி கார் ஓட்ட ஆசை. ஒன்றை வாங்கி தாருங்கள் என அரசாங்கத்திடம் கேட்ட நாமல் ராஜபக்ச. கொந்தளிப்பில் மக்கள். தெல்தெனிய பெண் படுகொலை விவகாரத்தில் புதிய திருப்பம். யாழ்ப்பாணம் வழியாக தப்பிச் சென்ற சந்தேக நபர் கைது. முச்சக்கர வண்டிக்கு தீ வைத்து இளைஞன் எடுத்த விபரீத முடிவு. விசாரணையில் வெளியாகும் காரணங்கள். இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திக்குள் செல்வதற்கு முன்னர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து புதிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளுங்கள். பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கொடூர கொலை. தூணுடன் கைகால்கள் கட்டப்பட்டு மிதந்து வந்த சடலம். காலி சின்னாற்று பகுதியில் வக்வெல்ல பாலத்திற்கு அருகில் அடையாளம் தெரியாத நபரொருவரின் சடலம் மிதந்து வந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை பொதுமக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய சடலம் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் மக்களால் மீட்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இறந்தவரின் முகம் சிதைக்கப்பட்டிருந்ததும் அவரது கைகள் பின்புறம் கட்டப்பட்டிருந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த நபரின் கால்கள் கொங்கிரீட் தூணுடன் ஒன்றாக இருக்க கட்டப்பட்டிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நீரில் மூழ்கடித்துக் கொள்வதற்காக அவரது கால்களில் பெரிய கொங்கிரீட் தூண்கள் கட்டப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். நீர்மட்ட அதிகரிப்பினால் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சடலம் பின்னர் பொத்தல போலீஸ் பிரிவில் உள்ள வெக்வெல்ல பாலத்திற்கு அருகில் சிக்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படாத நிலையில் 40 முதல் 50 வயதிற்குட்பட்ட ஆணின் சடலமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. உணவு போதாதெனில் இன்னும் கேட்கலாம். சுரேசலைவிற்கு அமைச்சர் அறிவுரை. சுரேசலே நலமுடன் இருப்பதாகவும் அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை எனவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரச தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேசலைவிற்கென்று பிரத்யேகமாக எந்தவொரு விசேட அறையும் உருவாக்கப்படவில்லை. எப்போதும் போன்று அங்குள்ள சாதாரண அறையில்தான் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த குறித்த விசாலமான அறையில் இதற்கு முன்னரும் கூட பலர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். எனினும் அப்போது எந்தவித முரண்பாடுகளும் முன்வைக்கப்படவில்லை. அத்துடன் இந்த அறைகள் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கு பின்னர் புதிதாக உருவாக்கப்பட்டவை அல்ல. தற்போது கொழும்பின் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேசலைவிற்கு உணவு வழங்கப்படாமல் இல்லை. மாறாக அவர் வாயினால் உணவு உண்ண மறுப்பு வெளியிட்டு வருகின்றமையே இங்கு பிரதான பிரச்சினை. எனினும் தேசிய வைத்தியசாலையில் அவருக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. அவர் தற்போது சுயநினைவுடன் நடமாடுவதுடன் அவருடைய தனிப்பட்ட வேலைகளை அவரே செய்து வருகிறார். வாயினால் அன்றி மூக்கினால் இடப்பட்டுள்ள குழாய்களூடாக அவருக்கான உணவு வழங்கப்பட்டு வருகிறது. எனவே அவருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியாக வழங்கப்பட்டு வருகின்றன. அவரது வீட்டில் இருந்தும் அவருக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கப்படுவதுடன் அளவு போதாதெனில் இன்னும் அதிகமாக அவருடைய மனைவியிடம் கேட்டு பெற முடியும். அவ்வாறு கொண்டுவரப்படும் உணவினை அவரது மனைவியே அவருக்கு வழங்கி வருகிறார். எனவே அடிப்படையில் அவர் எந்த பிரச்சனையும் இன்றி இருப்பதால் அவரது உயிருக்கு எவ்வித ஆபத்தும் கிடையாது. அவர் உணவு உட்கொள்ளாமல் இருப்பதற்காக வெளியே மேடைகளை அமைத்தோ கூட்டங்களை மற்றும் ஊடகவியலாளர்கள் சந்திப்புகளை நடத்தியோ அல்லது பூஜைகளை நடத்தியோ எந்தவொரு பயனும் இல்லை. வெளியே பதாகைகளை கட்டுவதை விடுத்து அவரது மனைவியும் பிள்ளைகளும் அவரிடம் சென்று உணவை உட்கொள்ளுமாறு கூறினால் இந்த பிரச்சினை உடனடியாக முடிவுக்கு வந்துவிடும். நாட்டில் இடம்பெற்ற மிக கொடூரமான கொலை சம்பவங்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. எனவே முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதே ஒரு பிரஜையின் பொறுப்பாகும். எனவே அதற்கமைய அவர் செயற்பட வேண்டும் என நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார்.
ராஜபக்ச குடும்பத்தை பழிவாங்குவதே திசை காட்டியின் நோக்கம் கடுமையாக சாடும் மஹிந்த. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசால் ராஜபக்ச குடும்பத்தினர் அனைவரும் திட்டமிட்ட முறையில் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குற்றம் சாட்டினார். தற்போதைய திசை காட்டிய அரசானது ராஜபக்ச குடும்பத்தினரை பழிவாங்கும் ஒற்றை நோக்கத்துடன் தான் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் எம்மை குறிவைத்து ஏதாவது ஒரு வகையில் இந்த பழிவாங்கல் நடவடிக்கைகளை அரசு மிக தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. மாறாக தற்போதைய கடுமையான பொருளாதார சூழலில் சிக்கியுள்ள நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கோ அல்லது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசியமான நிவாரணங்களை வழங்குவதற்கோ அரசு எவ்வித முறையான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. அரசின் இத்தகைய பழிவாங்கல் அரசியல் போக்கு மற்றும் பொருளாதார தோல்விகள் காரணமாக தற்போதைய ஆட்சியின் மீது நாட்டு மக்கள் மிக குறுகிய காலத்திற்குள்ளேயே கடுமையான அதிருப்தி அடைந்துள்ளனர் என அவர் மேலும் குறிப்பிட்டார். யோசித ராஜபக்சவின் விசாரணை அறிக்கையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். இலங்கை கடற்படையின் 45வது கடற்படை மாணவர் குழுவில் ஆட்சேர்ப்பிற்கான அடிப்படை தகமைகளில் ஒன்றான காப்போத சாதாரணதர பரீட்சையில் சிங்கள பாடத்திற்கு சிறப்பு சித்தியை யோசித ராஜபக்ச பெற்றிருக்கவில்லை. மேலும் அவரது கல்விச் சான்றிதழ்கள் அடங்கிய ஆவணங்கள் அவரது தனிப்பட்ட கோப்பிலிருந்து திட்டமிட்ட முறையில் காணாமல் ஆக்கப்பட்டிருந்ததாக விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த விசாரணை அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டிருந்ததாவது, ஒரு நிறைவேற்று அதிகாரியாக தகுதி பெறுவதற்கு டோரா ரக தாக்குதல் படகுகள் அல்லது பிற கடற்படை கப்பல்களின் கடல் பயிற்சி பெறுவது கட்டாயமாகும். எனினும் யோசிதவின் விடயத்தில் இந்த விதிமுறைகள் முற்றிலும் மீறப்பட்டிருந்தன. யுத்தம் உச்சகட்டத்தில் இருந்த அக்கால பகுதியில் யோசித ஒரே ஒரு முறை மாத்திரமே கடல் பயிற்சிக்காக சென்றிருந்தார். யோசிதவை எவ்விதமான ஆபத்தான கடல் பயிற்சிகளிலோ அல்லது கடமைகளிலோ ஈடுபடுத்த வேண்டாம் என அப்போதைய கடற்படை தளபதி வசந்த கரணா கொடவினால் பயிற்றுவிப்பாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. ஒரு கடற்படை அதிகாரிக்கு அத்தியாவசியமான பாடங்களான வரைபடம் வாசித்தல் மற்றும் ரேடார் கண்காணிப்பு போன்ற முக்கியமான நடைமுறை பயிற்சிகளை அவர் பூர்த்தி செய்திருக்கவில்லை. எழுத்து பரீட்சையில் யோசிதவை சித்தியடைய செய்வதற்காக அப்போதிருந்த பரீட்சகர்களுக்கு உயர்மட்டத்திலிருந்து கடுமையான அழுத்தங்களும் பிரயோகிக்கப்பட்டிருந்தன. இலங்கையின் எந்தவொரு பாதுகாப்பு பிரிவிலும் 2 வருட கடற்படை மாணவர் பயிற்சி காலத்தின் போது அனைவரும் கடுமையான ஒழுக்க கட்டுப்பாடுகளுக்குட்பட்டு முகாம்களில் தங்கியிருக்க வேண்டும். வீட்டிற்கு செல்வதற்கு மாத்திரமே விடுமுறை வழங்கப்படும். ஆனால் யோசித ராஜபக்ச பயிற்சி காலத்தின் பெரும்பகுதியை கொழும்பில் உள்ள தனது வீட்டிலேயே கழித்தார். முகாமில் இருந்த சந்தர்ப்பங்களில் கூட அவர் ஏனைய மாணவர்களுடன் இணைந்து வாழவோ அல்லது அதிகாரிகளின் உணவு விடுதிக்கு செல்லவோ இல்லை. அவருக்காகவே ஒதுக்கப்பட்ட விசேட கடற்படை பங்களா ஒன்றிலேயே அவர் வசித்து வந்தார். லம்போகினி ஓட்ட ஆசை ஒன்றை தாருங்கள், அரசாங்கத்திடம் நாமல் முன்வைத்துள்ள கோரிக்கை. தன்னிடத்தில் இருப்பதாக கூறப்படும் 18 லம்போகினிகளில் குறைந்தபட்சம் ஒன்றையாவது கண்டுபிடித்து தமக்கு வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கோரியுள்ளார். கடந்த தேர்தல் காலத்தில் அரசியல் களத்திலும் சமூக ஊடகங்களிலும் அவரிடம் அதிநவீன 18 லம்போகினி கார்கள் இருப்பதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் தெரிவித்த அவர், குறைந்தபட்சம் ஒன்றையாவது கண்டுபிடித்து எனக்கு தாருங்கள், அந்த லம்போகினியை ஓட்டுவதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன் என அவர் கூறியுள்ளார். தன்னிடம் இருப்பதாக கூறப்பட்ட அந்த வாகனங்களின் இருப்பை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். நான் வாழ்நாளில் லம்போகினி ஓட்டியதில்லை. அரசாங்கமேனும் லம்போகினி கொடுத்தால் அவர்களை ஒரு ரவுண்ட் கூட்டிச் செல்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் அந்த வாகனங்கள் இருக்கும் இடத்தை காட்டினால் அல்லது விமானம் மூலம் இந்நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாக கூறப்படும் வாகனங்களின் இருப்பை கண்டுபிடித்தால் அவற்றில் குறைந்தபட்சம் ஒன்றையாவது ஓட்ட விரும்புவதாக நாமர் குறிப்பிட்டார். சிறைச்சாலை அலுவலகங்களை சுத்தம் செய்யும் முன்னாள் அமைச்சர். வேலிக்கடை சிறைச்சாலையில் அலுவலகங்களை சுத்தம் செய்யும் பணியில் முன்னாள் அமைச்சர் சரண குணவர்த்தன ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறைச்சாலை வட்டார தகவல்களை மேற்கோள் காட்டி தெற்கு ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. சரண குணவர்த்தனவிற்கு கடந்த 9ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றம் 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்தது. முன்னாள் அமைச்சர் கைதிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளுடன் சுமூகமாக பழகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் நூலகம், ஆவண காப்பகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் அதிகரிக்கும் அபாய நிலை, உடன் நடவடிக்கை எடுக்குமாறு எச்சரிக்கை. இலங்கையில் டெங்கு பரவல் அபாயம் உயர்ந்துள்ளதாகவும் உடனடி தடுப்பு நடவடிக்கைகள் அவசியம் எனவும் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வகையில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நுளம்புகளின் அடர்த்தி நாட்டின் பல பகுதிகளில் அதிகரித்துள்ளதாக சுகாதார பூச்சியியல் சங்கம் தெரிவித்துள்ளது.
டெங்கு நுளம்புகளின் எண்ணிக்கையை அளவிடும் சர்வதேச அளவுகோலாக பயன்படும் பிரெட்டோ குறியீடு அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கீடுகளில் இந்த அதிகரிப்பு வெளிப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக டெங்கு வைரஸை பரப்பும் ஈடிஸ் இஜிப்தி நுளம்புகளின் பரவல் அதிகமாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதலின்படி ஒரு பகுதி அல்லது நாட்டில் இந்த குறியீடு 3ற்கு கீழாக வைத்திருக்கப்பட வேண்டும். ஆனால் இலங்கையில் பல இடங்களில் இந்த அளவை விட அதிகமாக மதிப்புகள் பதிவாகியுள்ளதாக சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் டெங்கு பரவல் அபாயம் உயர்ந்துள்ளதாகவும் உடனடி தடுப்பு நடவடிக்கைகள் அவசியம் எனவும் சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்துகிறார்கள். 9 மாத குழந்தையை கட்டி வைத்து அடித்த நபர், குடும்பத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். 9 மாத குழந்தையின் கைகள், கால்கள் மற்றும் வயிற்றை நாற்காலியில் கட்டி குடையின் கைப்பிடியாலும் கைகளாலும் கொடூரமாக தாக்கிய குற்றச்சாட்டின் கீழ் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தில் ஆதாரங்களை முன்வைத்த போது சிறுமியை நாற்காலியில் கட்டி போட்டு இரும்பு கம்பி மற்றும் கையால் கடுமையாக துன்புறுத்தியதாக சந்தேக நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஜூன் 21ஆம் தேதி காலை சுமார் 7:30 மணியளவில் குழந்தை கொடூரமாக தாக்கப்படுவதை கண்ட ஒருவர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலத்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து போலீசார் நடவடிக்கை எடுத்து சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். இந்த சிறுமி இதற்கு முன்னரும் இரவில் தாக்கப்பட்டிருக்கிறார் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. வாரியப்பளவைச் சேர்ந்த 23 வயதான அப்பெண்ணின் தாய் அரசாங்கத்தில் உயர் பதவிகளை வகிக்கும் பெற்றோரின் மகள் என போலீசாரின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மீண்டும் ஆரம்பமாகும் 50,000 வீடுகளின் கட்டுமான பணிகள் அரசாங்கம் அறிவிப்பு. 2019 முதல் 2024ஆம் ஆண்டிற்கு இடைப்பட்ட காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்ட 50,000 வீடுகளின் கட்டுமான பணிகள் உடனடியாக மீண்டும் தொடங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த அறிவிப்பை வீடமைப்பு மற்றும் அபிவிருத்தித்துறை அமைச்சர் சுனில் ரணசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்டுள்ளார். இதற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்காக 2 முன்னாள் அமைச்சுகளின் செயலாளர்களை கொண்ட ஒரு நிபுணர் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு 10,000 புதிய வீடுகளை கட்டுவதற்கான திட்டம் ஒன்று தற்போது செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பயங்கரவாத தடைச் சட்டம் விரைவில் நீக்கம், பிரதமர் ஹரணி அதிரடி அறிவிப்பு. பயங்கரவாத தடைச் சட்டத்தை முழுமையாக நீக்குவது குறித்து சட்ட ஏற்பாடுகள் அனைத்தும் தற்சமயம் நிறைவு பெற்று இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வெறும் அரசமைப்பு மறுசீரமைப்பை மேற்கொள்வதை விடவும் நாட்டிற்கு முற்றிலும் புதிய அரசமைப்பு ஒன்றிற்கு செல்வதே எமது அரசின் பிரதான எதிர்பார்ப்பாகும். எமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் இந்த வாக்குறுதியை நாம் நாட்டு மக்களுக்கு தெளிவாக வழங்கியிருந்தோம். புதிய அரசமைப்பை கொண்டுவரப்பட வேண்டும் என்ற கொள்கை ரீதியான விடயத்தில் நாம் எப்போதும் மிகவும் உறுதியாக உள்ளோம். அது குறித்த ஆரம்பகட்ட பேச்சுக்கள் மற்றும் உரிய நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. எனினும் அந்த விடயத்திற்கு தற்போதைய காலகட்டத்தில் முதன்மை முன்னுரிமை வழங்கப்படவில்லை என்பதை நாம் மறைக்காமல் ஏற்கிறோம். ஏனெனில் நாடு தற்சமயம் எதிர்கொண்டுள்ள சவாலான நிலையிலும் பொருளாதாரம், கட்டமைப்பு அபிவிருத்தி மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகிய அத்தியாவசிய தேவைகளுக்கு எமது அரசு தற்போது கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பயங்கரவாத தடை சட்டமானது இந்த வருடத்திற்குள் நிச்சயமாக நீக்கப்படும். அதற்குரிய ஆரம்பகட்ட சட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் முழுமையாக முடிவடைந்துவிட்டன. அது தொடர்பான உத்தியோகபூர்வமான யோசனை மிக விரைவில் அமைச்சரவையில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மருதமடு அன்னையின் ஆடி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பம். மன்னார் மருதமடு அன்னையில் ஆடி மாத திருவிழாவிற்கான கொடியேற்றம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வு நேற்று மருதமடு திருத்தல பரிபாலகர் அருட்பணி ஃபெஃபி சோசை அடிகளால் மற்றும் மறு திருத்தலத்தின் நிர்வாக ஒழுங்கமைப்பில் சிறப்பாக இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. முதலாவது நவநாள் வழிபாட்டின் ஆரம்ப நிகழ்வாக மருதமடு திரு தாயாரின் கொடி மற்றும் பாப்பரசரின் திருக்கொடிகள் மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஆண்டகையின் இறைவார்த்தை பகிர்வோடு ஆசிர்வதிக்கப்பட்டு ஏற்றி வைக்கப்பட்டது. நவநாள் வழிபாடுகள், திருச்செப மாலைகள் தமிழ், சிங்களம் ஆகிய மொழிகளில் நடத்தப்பட்டு வழமையின் பிரகாரம் நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னம் எழுந்தேற்றம் செய்யப்பட்டு தமிழ், சிங்கள மொழிகளில் மறையுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. மன்னார் மடுமாதா திருத்தலத்தின் ஆடி மாத திருவிழா ஆண்டுதோறும் ஜூன் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 2ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு திருவிழா திருப்பலியுடன் பக்திபூர்வமாக நிறைவடையுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உருவாக்கம் குழப்பத்தை ஏற்படுத்தும் உவிந்து விஜயவீரவின் கருத்து. தமிழீழ விடுதலை புலிகள் ஏன் உருவாக்கப்பட்டனர்? அந்த அமைப்பை இந்தியாவை உருவாக்கியது. அன்று இந்தியாவின் நண்பராக இருந்த ஸ்ரீமாவோ அம்மையாருக்கு எதிராக ஜே.ஆர். ஜெயவர்தன செய்த காரியத்திற்காகவே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதனால் இனப்பிரச்சினை என்பது சிங்கள தமிழ் பிரச்சினை அல்ல என 2ஆம் தலைமுறை கட்சியின் தலைவரும் ரோகண விஜயவீரவின் மகன் உவிந்து விஜயவீர சர்ச்சையை கிளப்பியுள்ளார்.
தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றின் நிகழ்ச்சியில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தமிழீழ விடுதலை புலிகள் உருவாக்கம் தொடர்பில் பயமின்றி எந்த இடத்திலும் நான் பேசுவேன். அதை நான் பொறுப்பேற்கிறேன். இந்த அமைப்பை உருவாக்குவதற்கும் போஷிப்பதற்கும் பின்னால் இருந்தது இந்தியாதான். பயிற்சி மற்றும் தங்குமிடங்கள் அனைத்தும் அங்கேயே இருந்தன. இறுதியாக இந்தியாவிற்கே அது தலையிடியாக மாற்றமடைந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான் அவர்கள் அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்கள். எனவே இவை அனைத்திற்குள்ளும் கூறப்படும் கதை என்னவென்றால், இந்த நாடு துண்டாடப்படுவதை பற்றியதாகும். உலகில் இதுவரை பல நாடுகள் 2 துண்டுகளாக உடைக்கப்பட்டுள்ளன. சூடான், வட சூடான், தென் சூடான், டார்ஃபர் என ஒரு பகுதி பிரிக்கப்பட்டது. பப்புவா நிக்கினி மற்றும் கினியா, நியூ கினியா என 2 துண்டுகளாக உடைக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது. பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிக்கப்பட்டது. இன்றும் கூட ஜம்மு காஷ்மீரில் அடித்துக் கொள்கிறார்கள். அப்படியென்றால் இந்த பிரித்தாளும் ஆட்சி யாருக்கு தேவை? இப்போது நாமும் கட்சி ரீதியாக அடித்துக் கொள்கிறோம். இந்த அரசாங்கத்தின் விதியையும் சர்வதேச சக்திகள்தான் தீர்மானிக்கின்றன என அவர் குறிப்பிட்டார். தெர்தெனிய பெண் படுகொலை விவகாரம். யாழிலிருந்து தப்பியோட முயற்சித்த முக்கிய சந்தேக நபர். நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றிலிருந்து பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது தொடர்பான பிரதான சந்தேக நபரும் அவரது மனைவியும் இன்று காலை யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர் வேல்வத்தை பகுதியில் இருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. அதன்படி யாழ்ப்பாண பிரதேச குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த பின்னர் அவர்கள் சாவகச்சேரி பகுதியில் சந்தேக நபர் பயணம் செய்து கொண்டிருந்த பேருந்தை மறைத்துள்ளனர். அங்கு நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபருடன் அவரது மனைவியும் குழந்தையும் உடனிருந்தமை தெரிய வந்தது. சந்தேக நபர் முகமூடி அணிந்திருந்ததாகவும் அவரது மனைவி ஒரு முஸ்லிம் பெண் போல் வேடமிட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். அப்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியாவிற்கு சென்று குருநாகலுக்கு சென்று அங்கு தனது மற்ற 2 குழந்தைகளையும் கவனித்துக் கொண்ட பின்னர் போலீசாரிடம் சரணடைய தயாராக இருந்ததாக கூறியுள்ளார். இருப்பினும் அவர் தனது குடும்பத்துடன் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல தயாராகி வந்ததாக சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பம்பலப்பட்டியில் முச்சக்கர வண்டிக்கு தீ வைத்து இளைஞர் எடுத்த விபரீத முடிவு. விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். கொழும்பு பம்பலப்பட்டி தொடருந்து நிலையத்திற்கு அருகில் முச்சக்கர வண்டிக்கு தீ வைத்துவிட்டு தவறான முடிவெடுத்த இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் நேற்று காலை 9 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. திடீரென தனது முச்சக்கர வண்டியை வீதியில் நிறுத்தி தீ வைத்து கொளுத்திய நிலையில் மாத்தறையிலிருந்து மருதானை நோக்கி சென்று கொண்டிருந்த ருகுணகுமாரி தொடருந்தின் முன் குதித்து தவறான முடிவெடுத்துள்ளார். இதன்போது படுகாயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த முச்சக்கர வண்டி பதுரலியவைச் சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு சொந்தமானது என்பதும் தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.